ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி 18 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடி மாதம் நம்ம ஏன் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது காரணம் என்னன்னா, இவ்வளவு நல்ல மழைகளையும் இந்த வருஷம் கோடை மழையை நீக்கி, அம்மை நோயை நீக்கி எல்லாம் செய்தவள் அந்த மாதிரி. ஆடி மாதம் தெளிக்க போகிறோம், எல்லாம் தெளிக்க போகிறோம். வயலில் தெளிக்க போகிறதுக்கு முன்னாடி பக்தியோடு என்ன பண்ணோம், தெளிப்பு வந்து ஆத்தாவும். எல்லாம் ஊருக்கு நகரப்புறம் மாறிட்டோம். அதனால் ஏதோ ஒரு பீஸா பர்கராக வாங்கி சாமிக்கு படைப்போங்கிற அளவுக்கு போய் படைக்கிறோம். தமிழர்களுக்கு வந்து ஆதியில் தமிழர்களுக்கு தான் ஆடி மாதத்தோட திருவிழா முடிஞ்சது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய சிறப்புகள், நிறைய தலங்களில் வந்து இந்த ஆடி மாதம் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு விழாக்கள்னே எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். முக்கியமாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி 18 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இதே மாதிரி கொண்டாடுற இந்த தருணத்தில் ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்காது இல்லை சார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ஒரு தவறான புரிதல். ஆடி மாதம் வந்து வட மாநிலங்களில் வந்து சிராவண மந்தம் பேர். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியும் அந்த வட மாநிலங்களில் கங்கை சமவெளி பகுதியில் இந்த சிராவண மாதம் தான். இங்கே ஏதோ தெரியல ஒரு கிளர்ச்சி, அது வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. அது தமிழர்கள் நாகரிகத்தில் அது ஏதோ ஊறி போச்சு. ஆடி மாதம்னா இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் நம்ம ஏன் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது காரணம் என்னென்னா, நம்ம விவசாய தொழில். தமிழ் மக்கள் வந்து ஆதியிலிருந்து விவசாயத்தை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அருமையான விவசாயம் போகிறோம், மக்களோட மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த படை இந்த மாதிரி ஒரு சண்டையிடுதல் அப்படிங்கிறது, போரிடுதல் அப்படின்னா எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தங்களை நோக்கி வடக்கே இருந்து தொடர்ந்து போரிட யாராவது வந்து கொண்டே இருப்பார். அதனால் வந்து போரிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததுனால நமக்கு வந்து வாள், போர்க்கருவி எல்லாம் தன்னை பயிற்சிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் வந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த தமிழர்களுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்குது. தெற்கே வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது, ஏன்னா கடல் பகுதி. வடக்கே இருந்து தான் எதிரிகள் யாராவது வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா, ஒரு இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஏன் நாங்கள் இயற்கையோடு இருட்டிலே கிடக்கிறோம். உங்களுக்கு 7 மணிக்கு மேலே விளக்கு எரியறதுலாம் முடியாது. விளக்குக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் வந்து இந்த 7 மணி வரலும் விளக்கு எரிந்து விட்டு, அப்புறம் உணவு எரிந்து விட்டு 8 மணிக்கெலாம் எல்லாம் உறங்க போயிடுவாங்க. உடங்க போய் விடிய காலம் வந்து உங்களுக்கு சாமக்கோழின்னு சொல்கிறது. 3 மணிக்கு சாமக்கோழி தூவும். அப்புறம் கோழி வந்து 4 மணிக்கு, 5 மணிக்கு ஒரு கோழி, 6 மணிக்கு வந்து விடியகால கோழி. 3 கோழிகள் தான் எங்களுக்கு கிளாக், நமக்கு வந்து அலாரம். சாமக்கோழிங்கிறது வந்து சாமத்திலேயே வந்து ஒரு கோழி கூவிடும். ஆண் கோழிகள் வந்து ஆண் கோழிகள் தானே, சேவல் தானே, சேவல் வந்து உங்களுக்கு கூவிடும். அப்படின்னா வந்து அப்பா வேலைக்கு பார்க்குறீங்களா, ரெடி ஆகிங்க, இல்லை எந்திரிச்சிங்க அப்படின்னு ஒரு முதல் அலாரம் கொடுக்கும், சாமக்கோழின்னு சொல்கிறது. அப்புறம் கோழிங்கிறது 4 மணிக்கு. 4 மணிக்கு பொதுவாக எல்லாரும் தமிழர்கள் காலத்தில் எந்திரிச்சிருவோம், அவர்கள் வேலையை ஆரம்பிப்பாங்க. பெண்கள் வந்து எப்பயுமே 4, பாரதிதாசன்ட்ட பெண் தூங்கி முன் எழுறது. பெண்கள் வந்து பின்னால் தான் தூங்க, எல்லாத்துக்கும் உணவு அருந்தி விட்டு, எல்லாத்துக்கும் படுக்க போட்டுட்டு, எல்லாத்துக்கும் பாய் போட்டு படுக்க வச்சுட்டு, அப்புறம் இரவில் அவங்க தூங்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அப்போ திருப்பி அவங்களுக்கு காலையிலேயே சீக்கிரம் எந்திரிக்கணும். நம்முடைய பெண்கள், தமிழ் பெண்கள் அல்லது நம்முடைய தென்னாட்டு நாகரிகத்தினுடைய பெண்கள் மாதிரி எங்கேயுமே வரலாறு ரொம்ப உங்களுக்கு இந்த வெல் டிசைன்டுமாங்க, அழகுபடுத்தி பார்க்கப்பட்ட ஒரு இயற்கை அழகு பெண்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதை நம்ம ஏன் ஆடி மாதம்னு கேட்குறீங்க. ஆடி மாதத்தை தொடணும்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் வரணும். இப்போ ஆடி மாதம் இல்லை, பெண்களுக்கு வந்து மார்கழி தை பெண்களுக்காகவே. இந்த மார்கழி தை மாதம் பெண்களுக்கு தான். அதுவும் இந்த தை மாதம் 1ஆம் தேதி வந்து தை 1 வந்துடுது இல்லைங்களா, எல்லாருக்கும் வந்து அந்த மார்கழி மாதத்தில் எல்லாம் போக்கிடுவோம். போக்கிட்டு அழுக்கு கிழுக்கு எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு, அதுக்கு பிற்பாடு எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை பண்ணி, தை 1 அல்லது பொங்கல் அன்றைக்கி முதல் பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு. ஏன்னா இவ்வளவு விதையெல்லாம் விதைச்சிருக்கோம், ஆடி மாதம் விதைச்சோம், அதுக்கு வர்றேன். அப்புறம் ஆடி மாதம் விதைக்கிறோம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதத்தில் எங்களுக்கு எல்லா அறுவடையும் கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன செய்யணும், மார்கழியிலேருந்து எல்லாம் பழசெல்லாம் போக்கிட்டு, ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்ல, உழைப்பிலே இருந்தனால எல்லாம் பூஞ்சானம் பூத்துருக்கும், அழுக்காக இருக்கும்,
அந்த இதெல்லாம் பழையதெல்லாம் கழிச்சிருவோம். புது வருடம் தை மாதம் வருது. தை அதான் முதல் வருஷம். தை வந்து உங்களுக்கு வந்து தை மாதம் வந்த உடனே முதல் நாள் திருவள்ளுவர் அந்த நம்ம சூரியனுக்கு நன்றியை சொல்லிடுவோம். அடுத்த நாள் 2வது பொங்கல் வந்து ஆடு மாடுகளுக்கு, நம்மளை வளர்த்ததுக்கு, நம்மள இருந்த கருவிகளுக்கு ஒன்றுக்கு நன்றி சொல்கிறது தான் அந்த பொங்கல் 2ஆம் நாள். முதல் நாள் சூரிய பகவானுக்கு மட்டும்தான், சூரியனை மட்டும் நாங்கள் நன்றி சொல்லிடுவோம். அப்பா இவ்வளவு கதிர்களையும் இவ்வளோ வேளாண்மையும் கொடுத்ததே, நீ எங்களையெல்லாம் காப்பாற்றின, இந்தப்பா எங்களுக்கு முந்தைய காலத்தில் வெள்ளமும் அடமழையும் இருந்தது, எல்லாவற்றிலும் காப்பாற்றி விட்ட அப்படின்னு வந்து அந்த தீப நாளுக்கு கார்த்திகை மாதம் தீபம் கொண்டாடிட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு மார்கழி வரும். மார்கழியில் வந்து முழுவதுமாக வந்து விடியற் காலமே வீடே இருக்கக்கூடாது, வீட்டில் வியாதி இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் சாணம் போட்டு சாணம் போட்டால் உங்களுக்கு சாணம் வந்து அருமையான வந்து கிருமி நாசினி, கிருமிகளை ஒழிச்சிடும். சாணி, வேப்பலை, மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் கிருமி நாசினிகள். மக்கள் பெண்கள் இதை 3 இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இப்போ வேப்பலை இல்லாமல், மஞ்சள் இல்லாமல், சாணி இல்லாமல் இருக்காது. பெண்கள் இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் சாணியை பெண்கள் பார்த்துருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெண்கள் வந்து இந்த தை பொங்கல் முட்டம் இல்லைங்களா, அடுத்த முதல் நாள் சூரியனுக்கு, அடுத்து பொங்கல் வந்து நமக்கு எல்லா மிருகங்களுக்கும் கருவிகளுக்கும் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்போம். ஆடி மாதம் வந்து விதை நடுவோம். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி மாதம் விதைக்கணும். அப்போ விதைச்சோம்னா எல்லாமே உங்களுக்கு மொச்சையில், பயிர்லேருந்து, அரிசியிலேருந்து எல்லா தானியங்களையும் விதைக்கிற மாதம் இது. ஆக சோளம், கம்புலேருந்து விதைச்சிருவோம். இதை விதைச்சோடனே விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க பெண்கள் அந்த காலத்தில், முதல்ல வந்து இந்த விதைகளை அம்பாளுக்கு வைக்கணும். ஏன்னா அவள் தான் மாரியம்மன் வழிபாடு வந்த பிற்பாடு, மாரியம்மன் வந்து இல்லைம்மா, அந்த மாரியம்மன் வழிபாடு வந்தோடனே இந்த இவ்வளவு நல்ல மழைகளையும் இந்த வருஷம் கோடை மழையை நீக்கி, அம்மை நோயை நீக்கி எல்லாம் செய்தவள் அந்த மாரியம்மன். மும்மாரின்னு சொல்லுவோம். மாதம் மும்மாரிங்கிறது வந்து 3 மழை பெய்யும். அது மாறின்னு மலையினுடைய பெயர், ஆதி பேர் மாரி. அந்த மாரியை வழங்குறவன் அம்பாள் அப்படிங்கிறது தமிழர் நாகரிகம். அதனால அந்த மாரியம்மனை வழிபடுவாங்க. மாரியம்மன்கிறவங்க வந்து ஒரு சித்தர் வழிபாடு. அவர் வந்து சித்தர், பெண் சித்தர், சிவனை வழிபட்டு தவக்கோலத்தில் இருக்கார். இந்த சித்திரை மாதம் பங்குனி முழுவதுமாக வந்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க. 40 நாள் வந்து துள்ளு மாவுன்னு பேர். வெறும் அரிசியும் வெல்லமும் இடித்து, ஏலக்காய் போட்டு இடித்து அதை தான் சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. உணவில் எந்த ஒரு இதுவும் கலக்க முடியாது, துள்ளு மாவு. அதனால தான் இன்றைக்கி அம்பாளுக்கு மாவு படைக்கிறது. ஆக விரதம் இருக்கும்போது அம்பாள் துள்ளு மாவும் தண்ணீரும் தான் சாப்பிட்டுக்கிறாங்க, இளநீர் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால் துள்ளு மாவும் இளநியும் நம்ம நாகரிகத்தில் இன்றைக்கி இருக்கும். அப்புறம் அவங்க அம்பாள் வந்து தவக்கோலம் இருந்து எல்லாருக்கும் அம்மை நோய் நீக்கி, மழையை வேணுங்கிறவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் மழையும் பொழியும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதியோடு இருங்க. அம்பாளினுடைய இது வந்து நீதி வருவாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் மும்மாரியும் பெய்யும். அதனால தான் மன்னர்கள் அந்த காலத்தில் அரசவைக்கு வந்தோடனே மந்திரியெல்லாம் பார்த்து, நம்ம தேசத்தில் மும்மாரியும் பொழிஞ்சிருச்சா, 3 மலைகள் மாதம் பொழிஞ்சிருக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்களா மக்கள். ஏன்னா பெரிய தேசம், சக்கரவர்த்தியால் அன்றைக்கி போய் நடந்து எல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கினா ஃப்ளைட்டில் போயிட்டு பார்த்து வந்துடலாம் மன்னர்கள். அன்றைக்கி மன்னர்கள் எப்படி போவாங்க? அதனால் மன்னர்கள் வந்து அங்கங்கே மந்திரிகளை வச்சு அவர்களை அவைக்கு வர சொல்லி அவையில் கேட்டுக்குவார். ஐயா மழை பெஞ்சுதா, 3 மழை பெஞ்சுதா இல்லையா? 3 மழை பெய்யலைன்னா அவனுக்கு உயிர் போயிடும், எங்கேயோ தவறு நடந்திருக்கு. 3 மழை மாதம் பெய்யலையா, ஐயோ அப்படின்னு. இன்றைக்கி நமக்கு எந்த மழை பெய்யலைனாலும் அதை பற்றி கவலை இல்லை, நமக்கு எல்லாம் நிவாரணம் பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் மன்னர்கள் காலம். ஆக மாரி தான் இவ்வளவுக்கு, மாரியம்மனுடைய வழிபாடு தான் நமக்கு, மாரியம்மன் தான் இயற்கைக்கு அப்படிங்கிற மாதிரி அம்பாள் வழிபாடு. அது பின்னால் வந்து மாரியம்மன் வந்து ஆதி கடவுள் மாரியம்மன் பிறந்த இடம் சமயபுரம். திருச்சிராப்பள்ளிக்கு வடக்க சமயபுரம். அந்த சமயபுரத்துக்கு பக்கத்தில் கண்ணனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் தான் அம்பாள் பிறக்கிறாள். கண்ணனூரில் பிறந்து அப்புறம் தவக்கோலத்தில் சமயபுரத்தில் உட்காந்துருக்கிறா. பல இடங்களுக்கு அப்புறம் அவதாரம் பண்ணுறா. பெரியபாளையமோ, இருக்கன்குடியோ, தாயமங்கலமோ, உங்களுக்கு பொள்ளாச்சிலையோ, உங்களுக்கு பொள்ளாச்சி, எல்லாம் ஊருக்கு அம்பாளுடைய அவதாரம் அங்கங்கே வருது. மக்கள் மாசாணியம்மன் ஊருக்கு அவர்கள் தகுந்த பேரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அம்பாள் ஏக அம்பாள் தான், ஏக ஒரு சிவனுடைய அம்சம். அவங்க பெண் அம்சம். அவங்களுடைய ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தவக்கோலத்தில் இருந்துட்டு அவங்கள்ட்ட இருந்தது 3 பொருள் தான் அவங்க மருந்து. வந்து வேப்பிலையால் வந்து உங்கள் உடம்பை தட்டு, வேப்பிலையில் தட்டி சரியாக போயிரும் போ அப்படின்னு தட்டுவாங்க. வேப்பிலை அடித்தல், வேப்பிலை தான் அவங்களுடைய பெரிய தாரக மந்திரம். அடுத்து வந்து மஞ்சள் கொடுப்பாங்க பிரசாதமாக. மஞ்சள் தான் கொடுப்பாங்க. மஞ்சள் எடுத்து பூசிக்க வேண்டியதான். வேப்பிலை, மஞ்சள்,
இன்னொரு பெரிய இது வந்து புளித்த ஆகாரம். அரிசியில் புளித்து முதல் நாளே நம்ம வடித்த அரிசியை வடிக்காமல் அதில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா புளிச்சிடும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து ஆகாரமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். நீராகாரம்னு பேர். ஊருக்கு போனீங்கன்னா காலையிலேயே ஐயா வந்திருக்கார் நீராகாரம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாமா வந்திருக்கார் நீராகாரம் கொடு. அவங்களுக்கு வீட்டில் எதுவும் இருக்காது, காஃபி டீலாம் கிடையாது. இப்போனா நீங்கள்லாம் காஃபி டீ பூஸ்ட்டுங்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லாம் எடுத்தவொன்னே உள்ளே நுழைந்தவொன்னே நீராகாரம் தான் விருந்து. அப்புறம் தான் களி கம்மஞ்சோறு ஏதோ செஞ்சு நம்ம வந்து மக்களுக்கு படைக்கிறது வந்து விருந்து ஓம்பல். இது தமிழர்களுடைய நாகரிகம். அப்புறம் ஆடியில் வந்து இப்போ அம்பாள் எல்லாம் சித்திரை வைகாசிலாம் வேணுங்கிற மழையை அம்பாள் கொடுத்துட்டா ஆடி மாதம் தெளிக்க போகிறோம். எல்லாம் தெளிக்க போகிறோம். வயலில் தெளிக்க போகிறதுக்கு முன்னாடி பக்தியோடு என்ன பண்ணால் முதல் தெளிப்பு வந்து ஆத்தாவுக்கு. முதல் தெளிப்பு விதையை தெளிக்கணும்ல மண்ணில். அப்போ என்ன பண்ணுறதுன்னா பயபக்தியோடு அந்த காலத்தில் வந்து மூங்கில் கூட இருக்கும். மூங்கில் கூடையை நல்லா சாணியில் மூங்கில் கூடையை முழுகி அந்த கூடையில் வந்து அவங்க வயல் மண்ணை எடுத்து வைக்கணும். தங்களுடைய வயல் மண்ணை எடுத்து வைக்கணும். அவரவர்களுக்கு வயல் வச்சுருப்பாங்க. அந்த வயல் மண்ணை எடுத்தாந்து வச்சு அதில் விதைகளை நட்டு உள்ள பூஜை சாமிகிட்ட ஆத்தாட்ட வச்சுருவாங்க. ஆத்தாட்ட வச்சோன்னா அது பூரத்துக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி வைப்பாங்க. ஆடி பூரம்னு வரும். அதான் அன்றைக்கி ஆடி மாத பெருவிழா. ஆடி பெருக்குங்கிறது அன்றைக்கி எல்லாரும் அந்த ஆடி மாதம் நடவு வச்சுருந்தோம்ல புட்டியில், அந்த புட்டியில் வைத்திருந்த புட்டி எடுத்துகிட்டு போனால் தலை முளை வந்திருக்கும். முளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்பாள்கிட்ட வந்து கும்பிட்டு நீர்நிலையில் விட்டுறது. பெண்கள் நீர்நிலைகள்னால் ஆற்று ஓரமாக இருங்க, ஆற்றை விடுவாங்க. கிணற்று பாசமாக இருக்கிறது, ஏரி பாசனமாக இருக்குது, அங்கங்கே நீர்நிலையில் போய் அன்றைக்கி விட்டு அம்பாளை வழிபட்டுட்டு அன்றைக்கி ஆடி பெருக்கு விழா கொண்டாடுறது. ஆடி பூரம் ஆக ஆடி மாதத்தை வந்து பெண்கள் எதற்கு கொண்டாங்கன்னா ஆத்தாவுக்கு நன்றி சொல்ல நாள். ஏன்னா எங்களுக்கு பாரு நாங்கள் நட்டோம், உனக்கு வச்சோம், முளைப்பாரி நல்ல முளையெல்லாம் வந்திருக்கு. முளையை வந்து பார்த்துட்டோம், முளையில் சந்தோஷம் நல்லா முளைச்சிருக்கு. கடவுள் நன்றி ஆயா, உனக்கே எல்லாம் நன்றி அப்படின்னு போய் சாமிக்கும் அவரை தொழுதுட்டு வணங்கிட்டு நீரோடையில் கரைச்சிருது. இதுதான் ஆடி மாதம். அப்புறம் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதே நீரோடையிலலாம் கரைச்சிட்டு அந்த இடத்துல மாங்கல்யங்களை கும்பிட்டு எல்லோரும் பெண்களுக்கெல்லாம் மாங்கல்யம் மாற்றிக்கிறது, வளையல் போட்டுக்கிறது, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா அக்கா தங்கச்சி ஒரு குடும்பத்தில் 6 பேர் 10 பேர் இருப்பாங்க. வெளியே இருந்து வந்தீங்க ஓர்படியால் இருக்காங்களே, ஒரே படியில் உள்ளே நுழைஞ்சவங்க இருக்காங்களே ஓப்படியாம்மா, ஓர்படியால் வந்து 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு வந்து பின்னாளில் வந்து அப்புறம் அவங்களுக்கு மக்கள் எல்லாம் ஃப்ளாட்ஸில் இருக்கிறோம், எல்லாம் ஊருக்கு நான் நகரப்புறம் மாறிட்டோம். அந்த புராணத்தனமே எப்படி சொல்கிறது வெளியில்? எங்கே போய் நான் இன்னும் புட்டி வச்சு விதைக்கிறது? அதனால் ஏதோ ஒரு பீஸா பர்கராக வாங்கி சாமிக்கு படைப்போங்கிற அளவுக்கு போய் படைக்கிறோம். எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் விதவிதமாக மாறிப்போச்சு, காலங்களில் மாறிப்போச்சு. அம்பாளுடைய அவதாரம் வந்து நிறையா திரிக்கப்பட்டிருக்கு. அவள் வந்து ஒரு சிவ அம்சம். சமயபுரத்தில் பிறந்தான்னு சொன்னேன். சமயபுரம் பக்கத்தில் கண்ணனூருங்கிற பகுதி ஊரில் தான் பிறந்தது. சமயபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். சேரியில் பிறந்தவள். அந்த காலத்தில் சேரி தான். உங்களுக்கு சாதி மதம் இல்லாத ஒரு 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே அம்பாள் பிறந்த வருஷம் யாருக்கு தெரியும்? இன்னும் காலம் நீளும். 10,000 20,000 அறிவியலே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு. 5 வருஷம் 5000ன்னு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5300 வருஷம் சொல்லியிருக்கு. இப்போது இந்த 2025 பெரிய ஆய்வு தமிழக அரசு. இந்த ஆய்வுக்கு இன்னும் என்னென்னமோ போகும். அப்புறம் முருகப்பெருமான் 10,000 20 வருஷம் இருந்தாரா என்ன? கந்தனுக்கு மூத்தவள் மாரியாத்தா, கந்தனுக்கு முன் பிறந்தவளேன்னு தான் உடுக்கை அடிப்பாங்க. ஆக அவள் அதற்கு முன் பிறந்தவள். அவளுக்கு என்ன வயசுன்னு சொல்ல முடியாது. அந்த மாரியம்மனுக்கு தான் அந்த ஆடி மாதம். அப்போ ஆடி வெள்ளி, ஒவ்வொரு மாத வெள்ளியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் முளைப்பாரி கொண்டு போய் சாமி நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஊர்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி வரலும் வந்து அம்பாளை கும்பிடுறது. தமிழர்களுக்கு வந்து ஆதியில் தமிழர்களுக்கு தான் ஆடி மாதத்தோட திருவிழா முடிஞ்சிருது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அந்த ஐப்பசியில் வந்து பூர நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கொண்டாடினா கூட பெருசாக விழா இருக்காது. கீழ் மட்டத்தில் கிடையாது. முருக வழிபாடெல்லாம் ரொம்ப அப்பப்போ கிடையாது. தினமும் வழிபாடு அம்பாள் தான். கிராமங்களில் தினமும் மாரியம்மன் வழிபாடு தான். சாதியெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் தொழில் முழுவதுமாக தான் இருந்தோம். ஒரே குடி தான், ஏக குடி தான். ஒரு குடியில் வாழ்ந்த பல மக்கள் தான். பல சாதிகளாக பிரிந்தாலும் இன்றைக்கும் எங்கே மாரியாத்தாரை வந்து நிற்கிறாங்க. எல்லாம் மாரியாத்தாட்ட அசம்பிள் ஆகணும். காட்டி கொடுக்கமுல்ல, மூலம் காட்டி கொடுக்குதில்ல. எங்கெங்கே யாருக்கு சாமி வருதோ அவங்களாம் அக்கா தங்கச்சின்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த காணொலியில் சொல்கிறேன். போய் அம்பாள் கோயில் அடிங்க, மாரியாத்தா கோயிலுக்கு போங்க. அடிக்கும் போது ஆடி வெள்ளிக்கு வந்து சாயந்தரம் பூசைக்கு வந்து பூசாரி அடிப்பார்.
உடுக்கு அடிப்பாங்க. உடுக்கு பம்பை மேளம் தாரை தம்பட்டையெல்லாம் அடிக்கிட்டோம். அடித்த உடனே நிறைய பேர் அங்கே நிற்கிறதுக்கெல்லாம் சாமி வரும். சாமி வரங்கன்னா அதெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சாதியாக இருக்கும். காரணம் ஆதி சகோதரிகள். ஆதியில் அவர்கள்லாம் சகோதரிகள். பின்னால் வந்து அவர்கள் வந்து பல சாதிகளாக போயிருந்தாலும் அங்கே பம்பையும் உடுக்கும் அடிக்கும் போது ஆத்தாவை அயா அப்படின்னு கூப்பிடும்போது வந்துடுவாங்களே ஒவ்வொருத்தட்டையும். அந்த மரல் வந்துடும். மரல் வந்து ஆடுறவங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல ஜாதியில் சொல்லுவாங்க. எல்லாமே கீழ்நிலை மக்கள். கீழ்நிலை மக்கள்லாம் கீழ் ஜாதிகள்னு கிடையாது. கீழ்நிலை தட்டு மக்கள் தான் எல்லாம். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அவர்கள்ட்ட தான் அந்த ஆத்தாவனுடைய குடியிருப்பு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதான். ஆதியில் கூழ் கருவாடு மஞ்சள் வேப்பிள்ளை இந்த அளவோடைய அம்பாளுடைய அந்த ஆடி மாதம். இது ஆடி மாதம் நிறைவான உடனே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைலாம் உழைப்பு.